ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024. ஒலிம்பிக் திருவிழா 2024 பொறுத்தவரையில் நேற்றைய தினம் இந்தியாவுக்கு ஒரு ஏமாற்றத்துடன் துவங்கிய நாளாகவே இருக்கிறது. துப்பாக்கி சுடுதல்ல மனு பாக்கர் ஒரு பதக்கத்தை பெற்று தருவார் என்ற நம்பிக்கையுடன் தொடங்கிய நாள் ஒவ்வொரு சீரியஸிலுமே சிறப்பாக விளையாடி படிப்படியாக கொடுக்கப்பட்ட டார்கெட்டுகள் அனைத்தையுமே துல்லியமாக சுட்டு அந்த ரேங்கிங்கில் ஒவ்வொரு படிக்கட்டாக முன்னேறி வந்த மனு பாக்கர் மூன்றாவது இடத்துக்கான சீரியஸில், அதாவது ஷூட்டிங் ஃபார் தேர்ட் பிளேஸ் எனப்படக்கூடிய சீரியஸில் சிறிய தடுமாற்றத்தின் காரணமாக சறுக்கினார். நான்காவது இடத்தை பிடித்து பதக்க வாய்ப்பை நழுவ விட்டார். இந்த போட்டியில் மனு பாக்கர் பதக்கம் வென்றிருந்தால் 3 முறை ஒரே ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற ஒரே அத்லட் என்ற பெருமையை பெற்றிருப்பார். இருப்பினும் துப்பாக்கி சுடுதலில் ஒரு வீரருக்கு அல்லது வீராங்கனைக்கு ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பான பங்களிப்பு கொடுக்க முடியும் என்றால் அது இந்த ஆண்டு மனு பாக்கரின் பங்களிப்பாகத்தான் இருக்க முடியும். ஏற்கனவே 2 வெண்கலப் பதக்கங்கள், மூன்றாவதாக தனிநபர் பிரிவில் 25 மீட்டரில் 4வது இடம் என ஒரு பெஸ்ட் ஃபிகர்ஸை ஷூட்டிங்கில் இந்தியன் கண்டிஞ்சென்ட்டில் முதல் முறையாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வீராங்கனையாக இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த போட்டியாக மகளிர் வில்வித்தை தனிநபர் போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி ரவுண்ட் ஆஃப் 16 மிச்சல் குரூப் என்னை எதிர்த்து களம் கண்டார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜெர்மனி வீராங்கனையை 6-4 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மேலும் இதே போட்டியில் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் பஜன் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்திருந்தார். இந்தோனேசிய வீராங்கனை குருனிசாவை எதிர்த்து விளையாடிய பஜன் கவுர் 5-5 என்ற செட் கணக்கில் போட்டியை சமன் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் தலா ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் இந்தோனேசிய வீராங்கனை வெற்றி பெற்றிருந்தார். தொடர்ந்து நேற்று மாலை 5 மணிக்கு நடைபெற்ற மகளிர் வில்வித்தை தனிநபர் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி அவரது வாய்ப்பை இழந்திருந்தார். காலிறுதிப் போட்டியில் வீராங்கனை நமுசுவ ஹயோனை எதிர்த்து விளையாடிய தீபிகா 4-6 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்து வெளியேறியிருந்தார். தொடர்ந்து நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல்ல ஸ்கீப் ஷூட்டிங் ஆடவர் பிரிவில் களம் கண்ட இந்தியாவைச் சேர்ந்த அனஞ்சித் சிங் இறுதிச் சுற்று முன்னேற முடியாமல் தகுதிச் சுற்றிலே வெளியேறினார். மொத்தமாக இறுதிப் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் 5 வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதில் 125 புள்ளிகளுக்கு 116 புள்ளிகளை பெற்று தரவரிசையில் 24வது இடத்துல போட்டியை நிறைவு செய்தார் அனஞ்சித் சிங். போட்டியில் முதல் 6 இடங்களை பெறும் வீரர்கள் மட்டுமே தகுதி சுற்று, அதாவது இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற நிலையில் தோல்வியை தழுவி வெளியேறியிருந்தார். மேலும் ஆடவருக்கான குத்துச்சண்டை போட்டியில் 71 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் காலிறுதி போட்டியில் களம் கண்டிருந்தார். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு எதிர்காலத்தில் இருந்த மார்க்கோ அல்வரிஸிடம் தோல்வியடைந்து ஆட்டத்தை விட்டு வெளியேறினார். இப்படியாக நேற்றைய நாள் முழுவதுமே இந்திய ஒலிம்பிக் அணிக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய நாளாகவே அமைந்திருந்தது. இன்றைய தினத்தில் இந்தியாவின் ஒலிம்பிக் மெடல் டேலி என்பது எத்தனையாக இருக்கிறது, பட்டியலில் எத்தனாவது இடத்துல இந்தியா இருக்கிறது, முதல் 5 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய உலக நாடுகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பாரிஸில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் 16 தங்கம், 12 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 37 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் நீடித்து வருகிறது. 14 தங்கம், 24 வெள்ளி, 23 வெண்கலம் என மொத்தம் 61 பதக்கங்கள் பெற்று அமெரிக்கா 2வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 12 தங்கம், 14 வெள்ளி, 15 வெண்கலம் என மொத்தம் 41 பதக்கங்கள் பெற்று பிரான்ஸ் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. 12 தங்கம், 8 வெள்ளி, 7 வெண்கலம் என மொத்தம் 27 பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா பதக்க பட்டியலில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. 10 தங்கம், 10 வெள்ளி, 13 வெண்கலம் என மொத்தம் 33 பதக்கங்களுடன் பிரிட்டன் பதக்க பட்டியலில் 5வது இடத்தில் நீடித்து வருகிறது. இந்த பதக்கப்புள்ளி பட்டியலில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களுடன் 53வது இடத்தில் உள்ளது. இன்று ஆகஸ்ட் 4 ஒலிம்பிக் போட்டிகளின் 9வது நாள். இந்தியாவிற்கு மேலும் சில பதக்கங்களை இன்று இந்திய அணி பெற்றுத்தரும் என நம்பக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்று காலை 12:30 மணிக்கு இந்தியாவுக்கான விளையாட்டுகள் தொடங்குகிறது. முதல் போட்டியிலே ஆடவர் தனிநபர் 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஹரிஷ் பன்வாலா மற்றும் விஜய் வீர் சித்து ஆகியோர் களம் காண இருக்கின்றனர். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இதுவரை இந்தியா இந்த ஒலிம்பிக்கில் பெற்றிருக்கக்கூடிய 3 பதக்கமே துப்பாக்கி சுடுதல் கண்டிஞ்சென்ட்லேருந்து வந்திருப்பதால் மேலும் ஒரு பதக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என பார்க்க வேண்டிய ஒரு ஆட்டமாக இருக்கிறது. அடுத்தது தனிநபர் கோல்ஃபை பொறுத்தவரையில் சுபங்கீர் சிங், ககன்ஜீத் புல்லர் ஆகியோர் ரவுண்டு 4 விளையாட இருக்கின்றனர்.
மதியம் 1 மணிக்கு மிகவும் முக்கியமான விளையாட்டாக பார்க்கப்படக்கூடிய மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் தகுதிச் சுற்று 2ஆம் நாளில் மகேஸ்வரி சௌகான் மற்றும் ரைசா தில்லோன் ஆகியோர் களம் காண்கின்றனர். இந்த தகுதிச் சுற்றுல தகுதி பெற்றால் இறுதிப் போட்டிக்கு அவர்கள் நேரடியாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதியம் 1:30 மணிக்கு அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆடவர் ஹாக்கி அணியின் காலிறுதிப் போட்டி பலம் வாய்ந்த பிரிட்டனுடன் இந்தியா களம் காண இருக்கிறது. குரூப் ஸ்டேஜை பொறுத்தவரையில் ஒரு பெரிய வெற்றியை பெற்ற நம்பிக்கையுடன் இந்தியா களம் காண்கிறது. 52 ஆண்டுகளுக்கு பிறகாக ஆஸ்திரேலிய அணியை ஒலிம்பிக் போட்டியில் வீழ்த்தி இருக்கிறது. அதே நம்பிக்கையுடன் பிரிட்டனை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறுமா என்பதை 1:30 மணி வரை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இதுவரையில் ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் 5 கோல்கள் அடித்து தனது அணியை முன்னின்று வழிநடத்தி செல்கிறார். இன்றைய ஆட்டத்திலும் அவர் உற்று நோக்கக்கூடிய ஒரு வீரராக இருப்பார். தொடர்ந்து மதியம் 1:35 மணி அளவில் மகளிர் 3000 மீட்டர் தடையோட்டம் 3000 மீட்டர் ஹேர்டில்ஸ் முதல் சுற்றில் இந்தியா சார்பில் ஃபருல் சௌத்ரி களத்தில் இருக்கிறார். தொடர்ந்து தகுதி சுற்று இறுதிச் சுற்றுக்கு அவர் முன்னேறுவாரா என்பதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மதியம் 2:20 மணி அளவில் நடைபெறக்கூடிய பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிப் போட்டியில் லக்ஷய் சென் டென்மார்க் வீரர் விக்டர் அக்கல்சென்னை எதிர்த்து களம் காண இருக்கிறார். உலகின் 2ஆம் நிலை வீரருடன் அக்ஷய் சென் இன்று பலப்பரீட்சை நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே லக்ஷய் சென்னை பொறுத்தவரையில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் அவரிடையே உருவாக்கி இருக்கிறது. போராட்ட மிகுதியோடு காலிறுதியில் வென்று காண்பித்திருக்கிறார். அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கிறார். இதுவரையில் செமிஃபைனல்ஸுக்கு பேட்மிண்டனில் சென்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு அவர் முன்னேறுவாரா என்பதை இந்த போட்டியின் மூலமாக பார்க்க வேண்டும். இதில் மற்றும் ஒரு பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது. மேலும் 2:30 மணி அளவில் ஆடவர் நீளம் தாண்டுதல் தகுதி சுற்றுல தமிழகத்தைச் சேர்ந்த ஜெஸ்வின் ஆல்ரின் களத்தில் இருக்கிறார். ஜெஸ்வின் ஆல்ரின் தகுதி சுற்றுல தகுதி அடைந்த உடனே அவர் நம்பிக்கை தெரிவித்தது ஒலிம்பிக்கில் பதக்கத்தை வென்றுதான் நாடு திரும்புவேன் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த தகுதி சுற்று என்பது நடைபெற இருக்கிறது. பதக்கத்தை வெல்வதற்கான இறுதிப் போட்டிக்கு அவர் முன்னேறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. மதியம் 3 மணிக்கு நடைபெறக்கூடிய மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிப் போட்டியில் லவ்லினா போர்கெயின் மிகுந்த நம்பிக்கையாடைய ஒரு போட்டியாக இவர் இதில் விளையாட இருக்கிறார். மதியம் 3:35 மணி அளவுக்கு பாய்மர படகு போட்டியில் ரேஸ் 7 and 6 விஷ்ணு சரவணன் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் களத்தில் இருக்கிறார். விஷ்ணு சரவணன் இதுவரையில் பல்வேறு சுற்றுகளில் அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வருகிறார் என்றே தெரிவிக்க வேண்டும். மாலை 4:30 மணிக்கு ஆடவர் தனிநபர் 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஸ்டேஜ் 2ல் அருஷ் பன்வாலா மற்றும் விஜய்வீர் சித்து ஆகியோர் களத்தில் இருக்கின்றனர். மாலை 6:05 மணிக்கு நடைபெறக்கூடிய பாய்மர படகு போட்டி ரேஸ் 7 and 6 நேத்ரா குமணன் தமிழக வீராங்கனை களத்தில் இருக்கிறார். இவர் முக்கியமான வீராங்கனையாக இந்த ஒலிம்பிக் தொடரில் பார்க்கப்படுகிறார். மாலை 7 மணிக்கு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் இறுதிப் போட்டியில் மதியம் 1 மணிக்கு நடைபெறக்கூடிய போட்டியில் தகுதி பெறும்போது மகேஸ்வரி சௌகான் ரைசா தில்லோன் தகுதி பெற்றால் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினத்துக்கான போட்டிகள் இத்துடன் நிறைவடைகிறது. தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டிகளுக்கான அப்டேட்டுகளை தெரிந்து கொள்வதற்காக ஒலிம்பிக் திருவிழா 2024 நிகழ்ச்சியை பாருங்கள். மாலை முரசு செய்திகளுக்காக சே மணிகண்டன்.